நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ண போகிறோங்க. எத்தனாவது சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சர்வீஸ். இங்கே ஒரு யமஹா இருக்குது, இது பெட்ரோல் அடித்தா ஓடும். இது சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இது வந்து வண்டிக்கு வர ஃபஸ்ட்டு கவர் வந்து ஒரு காருக்கு வருங்க. அங்கே ஒரு வண்டி நிற்கிது, அதையும் சர்வீஸ் பண்ணோம், எல்லாம் ஓனாக பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஓடிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆக்சுவலி 12,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிச்சு. சரி, ஓகேங்க, நான் இப்படி மோட பண்ணி பண்ணுறேன். ஹாய் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். நான் எந்த ஒரு இது எடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நசீனூர் கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இதில் ஆடியோ எல்லாம் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. ஏன்னா நான் விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் மைக் செட்டப் எல்லாம் வந்து எல்லாம் பிளேஸ்மெண்ட்லாம் மாறிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டுக்கு போய்ட்டு எல்லாம் மறுபடியும் மாற்றிடுறேங்க. சடனாக சரி விளாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை, சரி சடனாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 12,200 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிவி கேட்கா, ஏடிஎம் கேட்கா, டிஎம் கேட்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் எந்த ஒரு பார்ட்டியும் வந்து நான் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சர்வீஸ் தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ப்ரோ சர்வீஸ் காஸ்ட்டில் எவ்வளோ ஆகுது, அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பைக் வந்து இது மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ தேர்ட் சர்வீஸ் தாங்க போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு விளாகில் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இதில் நான் இவ்வளோ நாள் ஓட்டுனது வந்து ஓகே ஓரளவுக்கு இருக்கும். தேர்ட் சர்வீஸ் முடிச்சது அந்த வண்டியோட அஜிலிட்டியே தெரியும். ஸோ அதனால் மேபி நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அப்போ நான் பெருசாக வந்து ரேஷ் டிரைவே பண்ணவே இல்லை என் பைக்கை. அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்து 39 சம்திங் கிடச்சிச்சு. நிறைய பேர் வந்துட்டு என்னன்னாங்கன்னா, ப்ரோ இம்பாசிபிள் ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த இதுலேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் படித்தேன். அதனால் இப்போ பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் இப்போ பண்ணால் எனக்கு சத்தியமாக வந்து அந்த மைலேஜ் தராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட கெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 to 35 கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் பெட்ரோல் அடிக்கிறேன்ல, நான் டே டு டே லைஃப்க்கு நான் இப்போ தான் இதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய்ட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஓ ஜஸ்ட்டு மிஸ் என்னதுக்கு அவங்க போட்டு புக்கியாக வந்திருப்பாங்க. அது ஜம்ப் ஆகுது வண்டி, பேக் வீல்லேருந்து அப்படியே ஜம்ப் ஆகுது. அது டயரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இல்லை அலைன்மெண்ட்டுக்கு இது மாதிரி இருக்கான்னு தெரில. ஸோ அதையும் போய் டைம் பார்க்க சொல்லணும். அப்புறம் இந்த இது நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். அப்புறம் அப்பப்போ வந்து ஸ்டால் ஆகுது வண்டி, ஆஃப் ஆகுது. நான் செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வண்டி வந்து ஆஃப் ஆகுது சடனாக ஸ்லோ ஸ்பீடில். அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி, ஓகேங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு அங்கே ஷோரூம் கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இவ்வளோதான், நம்ம வண்டியில் பெருசாக வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இப்போ வரைக்கும். வேறு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அந்த சார்ஜ் மட்டும் ஏன்னு தெரில, ஏன் அது ஏறலன்னு தெரில. மேபி ஏதாவது ஒரு பீஸாக இருக்கும், அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் வாபிள்னஸ், குதிக்குது பைக்கு. இந்த 2 கம்ப்ளைண்ட் தான். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா திருவாச்சிங்க, இந்த ஊர் பேர். நம்ம வந்து நம்ம பவானிலேருந்து இப்போ வரோம். நசீனூர் வந்து அங்கே சித்தோடு தாண்டி இப்போ வந்து நசீனூர் தாண்டி இப்போ திருவாச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். நம்ம வந்து இதில் வந்து இப்போ லெஃப்ட் எடுக்கணுங்க. இல்லை இதுக்குள்ளே போகிற இதுலேயே ஷோரூம் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட். நான் யாராச்சும் பவானி சைடுன்னு இந்த வீடியோ போட்டிருந்தீங்கன்னா ஷோரூம் போகிறதுக்கு உங்களுக்கு நான் வழி சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் பைக் வாங்கும்போது நாங்கள் இந்த வழியாக தான் போனோம். இங்கே கூட நல்லா இருக்குங்க, குளிக்கிறனா கூட குளிக்கலாம், நல்லாயிருக்கு. ஆழமும் கம்மி தான். சரி, ஓகே, செமையாக இருக்குங்க. சைட்லாம் ஒரு மாதிரி இந்த தொட்டி பாலம் வாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி குளிச்சுட்டு போகலாமான்னு லைட்டாக தோணுது. பார்க்கலாம். சரி, ஓகேங்க, நான் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஹாய் நண்பர்களே, நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோ அங்கே இருக்குங்க கேடிஎம் ஷோரூம். அந்த இடத்துல வந்து நம்ம சர்வீஸ் விட்டோம். இப்போ வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாளைக்கு தான் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.
பஸ்ஸே காணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டுருக்கோம். சரி ஓகே, பஸ் வந்தோடனே அப்படியே உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். 3 days later. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை சர்வீஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைக் இல்லாமல் 3 நாள் ஆச்சு. இவன் இங்கே படுத்துருக்கான். இவனை அப்படியே உரமாக போக சொல்லிட்டு சொல்கிறோம். நவரவே மாட்டோம். கரெக்டாக இறங்கிக்கலாம். நம்ம ஆர்சி அங்கே நிற்கிது. நம்ம பார்சியில் போக போகிறதுங்க, பஸ்ஸில் தான் போக போகிறோம். பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டே இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், நான் அந்த ஆர்சி இருக்குல்ல, ஆர்சியில் போகலாமான்னு. ஒருத்தனும் இல்லைங்க, எல்லாம் வந்து அவுட் ஸ்டேஷன் போயிட்டானுங்க. ஸோ அதனால் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால் நடந்தே தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் போகலாம், இதில் போனாலும் போகலாம். நம்ம இதுலேயே போய்க்கலாம். சரி ஓகேங்க, நான் பஸ் ஏறிட்டு ஷோரூம் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். பாருங்க, ஐ லவ் யூ so much மணி. அவ்வளோதான். ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து 3rd சர்வீஸ் முடிஞ்சுங்க. நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இந்த போர்ட்டு போயிருந்துச்சு, அது மட்டும் நான் மாற்றலை. சார்ஜிங் போர்ட்டு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீட்டுக்கு போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்துச்சு. சரி நான் உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேங்க. ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து சர்வீஸ் விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ தான் எடுத்து வரேன். கரெக்டாக சர்வீஸ் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 9.5 10 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேங்க ரவுண்ட் ஆஃப். நான் இந்த 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து 40ன்னு காட்டுது. பார்க்கலாம் எவ்வளோ தருதுன்னு பார்ப்போம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 சர்வீஸுமே முடிஞ்சுங்க. 3 ஃப்ரீ சர்வீஸுமே முடிஞ்சு. இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. நான் என்ன நினச்சேன்னா அரௌண்ட் ஒரு 2K to 2.5K அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இதோட காஸ்ட்டை கட்டினு எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1990. அதாவது இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 1990 மட்டும்தாங்க ஆச்சு. நான் ஓகே, ஓரளவுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. 3rd சர்வீஸும் முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கேடிஎம்மோட ரியல் மெயின்டெனன்ஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பிரேக் வந்து என்னன்னா, நான் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கல, சடனாக பிடிச்சேன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிக்குது. மாதிரி அதை பிரேக்கை பிடிக்கவே முடியல, ஒரு மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. அது நான் சொன்னேன். அது வந்து என்னென்னாங்கன்னா, அது வந்து இந்த ஆயிலில் வந்து ஏதாவது ஒரு ஏர் இருந்துச்சுன்னா அப்படி ஆகும், பட் அது சரியாயிரும் அப்படின்னாங்க. சரி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டயர் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து அப்படியே ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது வண்டி வந்து அப்படியே குதிக்குதுங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. அதுக்கு வந்து நான் சொன்னதுக்கு என்னன்னாங்கன்னா, ப்ரோ டயர்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, ரோடு வந்து அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ஓட்டுற ரோடு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. மேபி அது இன்னும் தெரியலைங்க. நம்ம இன்னொரு நல்ல ரோட்டில் ஓட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக இந்த போர்ட் வந்து சொல்லியிருந்தேன், சார்ஜ் ஏற மாட்டேங்குது அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேனே. ஆனால் வந்து அதை வந்து அவங்க சரி பண்ணலைங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்னன்னாங்கன்னா, இது வந்து ஸ்டாக் இல்லை, இது வந்து போர்ட்டே போயிடுச்சு, ஸ்டாக் இல்லை, ஸோ அதனால் ஸ்டாக் வந்தால் தான் அப்படின்னாங்க. நான் வாரண்டியில் கிளைம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டேன், இதுக்கு வந்து 3 months மட்டும் தான் இதுக்கு வாரண்டி, எலக்ட்ரானிக் டிவைஸ் 3 months மட்டும் தான் வாரண்டி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது டோட்டல் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 850 தான், அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 week கழிச்சு வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டு பெருசாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம கேடிஎம் ஷோரூம் வந்து நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன இது பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளியர் கட்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருசாக நோட்டீஸபுளாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து அந்த செயின் சவுண்டு மட்டும் கொஞ்சம் வருது. மேபி அவங்க லூப் பண்ணங்காட்டி வந்து அந்த செயின் நல்லா ஃப்ரீ ஃப்ளோ இருக்கிறங்காட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு செயின் சவுண்டு மட்டும் லைட்டாக வருது. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நான் ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கு. நான் விடும்போது பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு, எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு ஹை ஸ்பீடில் மட்டும் அந்த டயர் ஒன்று தான் வந்து ஒரு இதாகவே இருந்துச்சு. அது ஒன்று மட்டும் தாங்க இப்போ பிரச்சனை. அது என்னங்கிறத நம்ம ஒரு நாள் கோயம்புத்தூர் பாயில் ஓட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியாக போய் அது என்னென்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த பில்லோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, என்னென்ன மாற்றினாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மாற்றினாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு போயிட்டு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த விளாக் இதோட என் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறாங்க. ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வீட்டுக்கு எட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த மாதிரி 2 பைக் இருந்துச்சுன்னா தான் இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. 3 நாளாக நம்ம பைக் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பைக்குக்கு தேர்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இந்த தேர்ட் சர்வீஸ் வந்து நான் என்னென்ன சொன்னேன்னா, மேஜராக இந்த டயர் வந்து நான் மாற்றினங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஹை ஸ்பீடில் வந்து ஒரு மாதிரி குதிக்குது. வாபல் கிடையாது. வண்டி வந்து ஒரு மாதிரி அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. எனக்கு லைட்டாக மிஸ் ஆகுது. அது ஒன்று சொன்னேன். எனக்கு இப்போ அது ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் நான் ஓட்டி பார்க்கணும் அதனால். அது வந்து என்னென்னா ரோடு ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஓட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னேன்னா, பிரேக் வந்து எனக்கு ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது. பேக் பிரேக் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது. மீன்ஸ் நான் எமர்ஜென்சியாக பிரேக் பண்ணையில் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுது. இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இப்படி ஹார்ட் ஆகிடுது. அது இந்த சிலிண்டரில் பிரச்சனை என்னன்னு தெரில. அதை நான் சொன்னேன். அதுக்கு வந்துட்டு என்னாங்கன்னா, மேபி ஏர் இருக்கும், அதை இப்போ எடுத்து விட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா தான் பிடிக்குது. இன்னும் கொஞ்சம் அது ஹை ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கடுத்தது என்னோடய ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னென்னா, இந்த சார்ஜிங் போட்டுங்க. இந்த சார்ஜிங் போட்டு தான் எனக்கு வந்து சார்ஜ் ஏறுறதில்ல. நான் சொன்னேன், ப்ரோ சார்ஜ் ஏறல ப்ரோ அப்படின்னேன். அப்புறம் அவங்க வந்துட்டு அது போட்டோன்னா ஸ்டாக் இல்லை, 1 வீக்கில் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் எனக்கு அது ஓகேங்க. இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடுங்க. ஒன்லி 1900 தான் ஆச்சு. செகண்ட் சர்வீஸ் கூட 2200 ஆச்சு. தேர்ட் சர்வீஸ் வந்து அதோட 300 கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து மை மோட்டார் சைக்கிள் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டூயிங் போட்டிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 7500 கிலோமீட்டர் இருக்கும். நான் இப்போ ஒரு 17 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேங்க. ஸோ அதனால் வந்து நான் 7450 கிலோமீட்டர் தள்ளி தான் நெக்ஸ்ட் சர்வீஸு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. உடனே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே. ஓகேங்க, சரியாக 16 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப்பில் காமிக்கிறவாங்க. இந்த வண்டி நான் ஓட்டிகிட்டு அந்த ஸ்ப்ளெண்டர் வந்து நான் ஓட்டுறதே இல்லைங்க. அது என்னென்னு தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் ஸ்டாப் ஆச்சு வர அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகலை. இதை போய் சர்வீஸ் விடணும். இதை இன்றைக்கி தள்ளிட்டு தான் போகணும். இன்றைக்கி அந்த உங்களுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு இதை தள்ளிட்டு போய் நான் ஷோரூம் விட்டுருவாங்க. ஷோரூம் மீன்ஸ் சும்மா அது லோக்கல் ஷாப்பில் தான் விடுவேன். ஏன்னா வந்துட்டு அதோட ரன்னிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். இது இருந்தால் ஓகே, ஒரு கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் இது 1 ரூபா தான் செலவாகும். அது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா கிட்ட செலவாகுது. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. சரி வாங்க, உங்களுக்கு போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதாங்க நம்ம பைக்கோட பில்லு. இது மறக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து என்னோட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது காமிக்கலையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தனே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லூப்பில் வந்து 20W50 ஆயில் ஊற்றிருக்காங்க. இந்த ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 673 ருபீஸ் வந்து ஆயிருக்குங்க. ஆக்சுவலி நான் கேட்டேன், ப்ரோ இதுக்கு மோட்டோல் ஏன் ஊற்ற மாட்டேங்கிறீங்க, ஏன் ப்ரோ லூப் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு அவங்க என்னன்னாங்கன்னா, கம்பெனிலேருந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ப்ரோ லூப் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் என்னென்னா, ப்ரோ நான் வேணால் மோட்டர் வாங்கி தரேன் நெக்ஸ்ட் சர்வீஸ்லேருந்து, நீங்கள் மோட்டரில் எனக்கு ஊற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்குன்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு மோட்டர் வாங்கி தரலாம், நாங்கள் ஊற்றி தருவோம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு இந்த பில்லில் வந்து இந்த ஆயில் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டியில் வந்து உங்களுக்கு இதாகாது. இன்ஜின் ஆயில் ஆட் ஆகலினாலே உங்களுக்கு வாரண்டி வந்து கிளைம் ஆகாது அப்படின்னாங்க. சரி ஓகே, ப்ரோ லூப்பே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரோ லூப்பில் வந்து ஃபியூயல் சிஸ்டம் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 ml ஊற்றிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 83 ருபீஸுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லூப்பில் வந்து 20W50 மறுபடியும் சொல்லி ஏதோ ஆயில் ஊற்றிருக்காங்க. சேம் அதே ஆயிலை இங்கே மறுபடியும் ஊற்றிருக்காங்க. இது ஏன் ஊற்றிருக்காங்கன்னு தெரில. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 61 ருபீஸுங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ருங்க, ஏர் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, இங்கே வந்து 222 ருபீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க. ஆயில் ஃபில்ட்ரு முடிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்ஜின் ஃப்ளஷுங்க, அந்த ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு டைம் இன்ஜின் ஃப்ளஷ் ஊற்றுவாங்க, அது ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டைனர் அஸ்லி அப்புறம் ஏதோ மாற்றிருக்காங்க, நம்மளுக்கு என்னென்னு தெரில. பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செயின் லூப் பிடிச்சிருக்காங்க. செயின் லூப் வந்து உண்மையிலே நல்லா இருக்குங்க. செயின் வந்து ஒரு மாதிரி புதுசு மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எனக்கு லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. செயின் லூப் பிடிச்சிருக்காங்க, அது ஒரு மாதிரி நீட்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் மாற்றிருக்காங்க. கூலண்ட் ஆயில் எனக்கு ஆக்சுவலி குறையவே கிடையாது. ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுவும் ரீஃபில் பண்ணியிருக்காங்க. அது காஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயிலுக்கு வந்து 30 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அதான் எனக்கு கூலண்ட் ஆயில் வந்து எனக்கு குறையவே இல்லைங்க. ஸோ அதனால் எனக்கு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்காங்க. அது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸுங்க, இந்த மாதிரி இந்த இடத்துக்குலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் க்ரீஸ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த இதுக்கு இங்கே எல்லாம் க்ரீஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு க்ரீஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, 26 ருபீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு டோட்டலாக தேர்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு, தேர்ட் சர்வீஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து நார்மல் பாய் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் எனக்கு டிஎம் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்குறீங்க. எனக்கு பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு நீங்கள் பாருங்கள், 1990 ஒன்லி. அதாவது பார்த்தீங்கன்னா
எனக்கு 1990 மட்டும்தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் பட்ஜெட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் இதோ ஏஎம்சி சம்திங் ஏஎம்சின்னு நினைக்கிறேங்க. அது போட்டால் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காம்போ சம்திங் காம்போவோ ஒரு கேம்ப் சம்திங்கு அது போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலி 2-3 சர்வீஸ் அதில் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி சரியாக தெரியல. என்னங்கிறத உங்களுக்கு கேட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து நம்ம பில்லு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு தேர்ட் சர்வீஸ் இதோட அதிகமாகச்சா கம்மியாச்சா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.